ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம தாத்தா கல்யாணி கிட்ட, ஏன் கல்யாணி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு என்னங்க உங்களுக்கு தெரியாததா என்ன, விஜய் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சே, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி, நம்ம விஜய் நம்ம கூட வரல, நம்ம சொன்ன மாதிரி அவன் வளகாப்பு செய்கிறதுக்காக ஓகே சொல்லியிருக்கலாம்ல, அதுவும் இல்லை. நம்ம வீட்டு வழக்கப்படி வளகாப்பை நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் விஜய் அது வேண்டான்னு சொல்லி நம்மளை திருப்பி அடிச்சிட்டான். எல்லாத்துக்கும் இந்த காவேரி தாங்க காரணம். அவளால் தான் இப்படி எல்லாமே தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. காவேரி மட்டும் விஜய் கிட்ட சொல்லி கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக விஜய் நம்ம கூடவே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி காவேரி குத்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, காவேரியை குத்தம் சொல்லாத, இதுக்காக தான் இப்போது விஜய் நம்ம வீட்டை விட்டு போயிருக்கான், நம்மளை விட்டுமே போயிருக்கான். நீ திரும்ப திரும்பவும் அதே எண்ணத்துலேயும் காவேரி குத்தம் சொல்கிறதுலேயும் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக வரணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக விஜய் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காவேரியும் அவங்க ஃபேமிலியும் தானே காரணம். எல்லாம் தெரிஞ்சிருந்துமே நீங்கள் என் வாயாக தானே அடைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாரு கல்யாணி, நமக்கு தேவை விஜயோட சந்தோஷம். விஜய் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்ல. அவனுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கோ அவன் அங்கே இருந்துட்டு போகட்டும். தேவையில்லாமல் அவங்க மேலே இவங்க மேலே குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாங்க. இருந்தாலும் இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படியாவது விஜயை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது ராதா வராங்க. என்னம்மா, அந்த காவேரியோட வீட்டுக்கு போயிருந்தீங்க, அந்த காவேரி குடும்பமே நம்ம யாரையுமே மதிக்கிறது கிடையாது, இப்போது ஏதோ வளகாப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போயிருந்தீங்க, அந்த குடும்பம் என்னதான் அப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, என்னத்தை சொல்கிற, எனக்கு கடுப்பாக இருக்குது, எல்லாமே அந்த காவேரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே. அவங்க வளகாப்பெல்லாம் அதாவது 5வது மாதத்தில் செய்கிறது இல்லையா, அவங்க எல்லாரும் 7 இல்லை 9வது மாதத்துல தான் செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னா. உடனே விஜய் இருந்துட்டு, 5வது மாதமெல்லாம் வளகாப்பு வேண்டாம், ஒரே அடியாக அதை 7வது மாதத்துக்கே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உன் அப்பாவையும் என்னையும் திருப்பி அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, பார்த்தீங்களாம்மா, அந்த வீட்டில் உள்ளவங்க, அதாவது அந்த சாரதா காவேரியோட அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தானே விஜயுமே கேட்குறான். ஏதோ ஒரு தப்பு நடக்குதுமா, விஜய்க்கே தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்ச்சி அவங்களுக்குள்ளே நடக்குது. விஜய் அங்கேயே இருக்க வைக்கணுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. விஜய் இருக்க வச்சுட்டா எப்படியும் விஜய் என்னதான் சொத்தே வேண்டான்னு சொல்லி போனாலும் அவனுக்கு தானே போய் சேரும். மொத்த சொத்தையுமே ஆட்டிய போகிறதுக்கு தாங்கம்மா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா வந்து சொல்லவும், பாட்டியுமே, ராதா நீ சொல்கிறதுமே ஒரு வகையில் கரெக்டு தான், அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே சொல்கிறாங்க. இப்போது தாத்தா வந்து இதை கேட்டுடுறாங்க. எங்கள் ராதாவையும் பாட்டிமாவையும் பயங்கரமாக திட்டுறாங்க. ராதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உன் அம்மா தான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு உசுப்பேத்தி விடுற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கியா? இங்கே பாரு ராதா, இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. விஜய் விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது. விஜய் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயே பார்த்துப்பான். தேவையில்லாமல் நீங்கள் பேசி ஏதாவது ஏழ்றையை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பா, உங்களுக்கு தான்ப்பா ஒன்றுமே புரியல. அந்த காவேரி நினைச்சானா கண்டிப்பாக இப்போ கூட விஜய் இங்கே திரும்ப வருவான். ஆனால் அவள் சொல்லாமல் திரும்ப வரமாட்டானே, எல்லாமே அவகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ராதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு பொண்ணே தான் எதிரின்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது, பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, விஜயை அந்த குடும்பமே சேர்ந்து ஏமாந்திக்கிட்டு இருக்காங்க, அவனும் அவங்க கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், சீக்கிரமாகவே விஜயை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஏதாவது பண்ணி விஜயை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கண்ணாடி முன்னாடி போயிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா இருந்துட்டு, அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்கவோ, எதுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாங்க்கா, உன் கழுத்தில் புதுசாக ஒரு செயின் போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அது கோல்டாக கவரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நர்மதா, இது கோல்டுடி, உன் மாமா எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா வாங்கி கொடுத்த அந்த முருகர் செயின் தானே போட்டுக்கிட்டு இருந்தேன்.
இப்போது எனக்கு கோல்டில் வாங்கிட்டு வந்திருக்காருடி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா சூப்பராக இருக்குக்கா, உன் முகத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத எங்க நம்ம கங்காவுமே கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி குடுப்பனெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, நமக்கு வாய்ச்சது அப்படி, நமக்கு பிடிச்ச மாதிரியாக கல்யாணம் நடந்தது, என்னென்னமோ நடந்து போச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம தலையெழுத்துன்னு எதுவுமே மாற போகிறது கிடையாது. காவேரி அவள் நினச்ச மாதிரி பணக்கார வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறா, என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே அந்த விஜய் வாங்கி கொடுக்க போகிறாரு. இப்படி அவள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை தான் இப்படி அதாவது சாப்பாட்டுக்கே திண்டாட்டன்ற மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. வேலை செஞ்சால் தான் நம்ம சாப்பிடவே முடியும், அந்த நிலமையில இருக்குது. ஆனால் இவ நல்லா ஹாயாக வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஹாயாக இருக்கா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து மனசுக்குள்ளே நினச்சி பயங்கரமாக காவேரி மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் கங்கா கிட்ட வந்து காவேரி, அக்கா இந்த செயின் நல்லா இருக்காக்கா, எனக்கு விஜய் வாங்கி கொடுத்தாரு, கோல்டுக்கா அப்படின்னு சொல்லவும், சரி சரி கோல்டாகவே இருந்துட்டு போகட்டும், அதுக்கு என்னப்போ, வாங்கி கொடுத்தா நீ போட்டுக்க போகிற, நீ சந்தோஷப்பட போகிற, இப்போ எதுக்காக என்கிட்ட அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஏங்க்கா உனக்கு இந்த செயின் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லவும், பிடிக்கலன்னா கழட்டி தூக்கி விசாட்டிடுவியா என்ன, உன் புருஷன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீ எப்போவுமே போட்டுக்கிட்டே தானே இருக்க போகிற, சும்மா என்கிட்ட அதெல்லாம் காட்டி சீன் போட்டுக்கிட்டு இருக்காத, ஏதோ நீ பெரிய பணக்காரின்ற திமுறை இதில் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு மண்ணும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உன் கழுத்தில் இருக்க செயின் சூப்பராக இருக்குது, உனக்கு லட்சணமாக அழகாக இருக்குடி, அந்த கங்கா பொறாம பிடிச்சிவ, அவளுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறாமப்படுறா, நீ கவலைப்படாத சரியா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தாண்டி நடக்கும், கங்காவுக்கு உன் மேலே பொறாம அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படியெல்லாம் அக்கா என்றைக்குமே நினைக்கவே நினைக்காது, நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அக்காவுமே சந்தோஷப்பட தான் செய்வா, ஏதோ அவளுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை, அதாவது தலைவலி ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அவளுக்கு, அதனால தான் அந்த கோவத்தை ஏமால காட்டிட்டு போகிறா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து இங்கே சொல்கிறாங்க. உடனே பாட்டிமா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, காவேரி உன் மனசு அப்படிடி, ஆனால் அந்த கங்காவோட மனசு சரியில்லை, உன்னை பார்த்து பொறாமப்படுறாடி, பொறாமையில் தான் அவள் ரூமுக்கு போனதே அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எங்கள் நர்மதா இருந்துட்டு, அக்கா இந்த செயின் ரொம்ப நல்லாயிருக்கு, இதே மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கி கொடுக்குறியாக்கா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நர்மதா, இந்த அப்பளம் பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் வளர்ந்துச்சு அப்படின்னா இதை விட பெருசாக உனக்கு கோல்டு நிறைய வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட சொல்கிறாங்க. நர்மதாவுமே பயங்கர ஹாப்பியாக வராங்க. இன்னொரு சைடு இங்கே கங்கா வந்து யமுனாவுக்கு கால் பண்ணி, ஏய் இப்படியெல்லாம் நடக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு செயின் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. யமுனா இருந்துட்டு கங்காவை ஏற்றி விட தான் செய்கிறாங்க. அக்கா பாத்தியாக்கா, காவேரி உங்ககிட்டே வந்து நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு காரணம், என்கிட்ட செயின் இருக்குது, என் வீட்டுக்காரர் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, ஆனால் உனக்கு அந்த அதாவது அந்த வாய்ப்பே உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி குத்தி காட்டுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து செயின் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து 1க்கு 2 ஏற்றி விடுறாங்க. எங்கள் கங்காவுக்கு நம்ம காவேரி மேலே இன்னுமே அதிகமாக கோவம் தான் வருது, அந்த அளவுக்கு இங்கே யமுனாவுமே ஏற்றி விட்டுறாங்க. உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன பண்ணுறதுடி, எல்லாம் அவள் அதிர்ஷ்டம் போல், நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சாரதா எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தம்பி ஏன் தம்பி கீழே உட்காருங்க, மேலே உட்காருங்க, அதான் சேர் தான் இருக்குல்ல, இல்லை கட்டில் கூட தான் இருக்குது, அது மேலே உட்காருங்க தம்பி, கீழே எதுக்காக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, கீழே உட்காந்தா என்னம்மா தப்பு, கீழே உட்காருது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஏதோ மருமக பிள்ளையே கீழே உட்கார விடாமல் மேலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு நீ நினைக்கிற போல, கீழே உட்காரத்துனால ஒரு கௌரவமும் கெட்டு போகிறது கிடையாது, ஓவராக தான்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்லுவோம். சாரதா இருந்துட்டு, ஏன் கங்கா எப்போ பேசினாலும் பாம்பு கொத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, நீ எப்போவுமே சந்தோஷமாக பேசவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நல்லது நடந்துருச்சு, எல்லாமே அந்த காவேரிக்கு தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. விஜய் இருந்துட்டு, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி அதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, எல்லாமே உங்களுக்காக தான், நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்கா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், இப்படியே விட்டோம் அப்படின்னா காவேரிக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் மரியாதை இருக்கும். திமிரு எல்லாத்தையும் வச்சு ஓவராக சீன் போடுவா, திமிரு காட்டுவா நம்மக்கிட்ட அந்த காவேரி. இது எல்லாத்தையுமே நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து யோசிக்கிறாங்க. சரி, பேசாமல் காவேரியோட குழந்தைய இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஐயோ, ஒரு குழந்தை கொள்வது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் தப்பு இல்லை, அவளுக்கு தான் எல்லாமே கிடச்சிருச்சு இல்லை, பணம், அந்தஸ்து, நல்ல புருஷன் இப்படின்னு எல்லாமே அவளுக்கு கிடைக்குது. சரி, குழந்தை இல்லைனா இல்லாமல் இருந்துட்டோம், அப்போ தான் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக ஏதோ ஒன்று கிடைக்காம சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் இருப்பாள்ல, ஏதாவது பண்ணணும், அவள் குழந்தைய இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு விஷ மருந்தை வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. குழந்தைய, அதாவது கருக்கலைப்பு மருந்து. இப்போது போகிறப்போ நம்ம பாட்டிமா, ஏ கங்கா எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா பக்கத்தில் தான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, கோவிலுக்கா, நானும் வரேன்டி, என்னமோ தெரியல, மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, கோவிலுக்கு வந்தேன் அப்படின்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லை பாட்டி வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன், உன்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு பொழுதே விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா கூடவே நம்ம பாட்டிமாவும் வந்துடுறாங்க. ஐயோ, இந்த கிளவியும் நம்ம கூடவே வருது, இது நம்ம கூட வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி விஷ மருந்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம வாங்குறது விஷ மருந்துன்னு சொல்லிட்டு இந்த கிளவிக்கு தெளிவாக போகுது, இது என்ன படிச்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம இந்த கிளவியை கோவிலில் உட்கார சொல்லிட்டு நம்ம மெடிக்கலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. கோவிலும் வந்துடுது. பாட்டி நீ போயிட்டு முன்னாடி சாமி கும்பிடு, பக்கத்தில் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, எதுக்காகடி, என்னடி வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ பாட்டி இப்போ எனக்கு தலை வலிக்குது, நான் மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடி, போயிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்லிட்டு எங்கள் அதாவது சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம கங்காவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும், அப்போ தான் அவளும் ஏதோ ஒரு கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த கடவுள் நமக்கு எதுவுமே சரியாக கொடுக்கல, எதுனா ஒன்று குழந்த ஒன்று தான் கொடுத்துருக்கு, அதை நினச்சி வேணால் சந்தோஷப்படலாம், மற்றபடி நம்ம வாழ்க்கை ஒன்றுமே சரியில்லை. காவேரிக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, அவளுக்கு குழந்தை இல்லைனாலும் ஒரு இதுவும் வராது, அவள் அதை நினச்சி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி மாதிரியே இங்கே நம்ம கங்காவுமே நினைக்கிறாங்க. மெடிக்கலுக்குமே போயிட்டு கருக்கலைப்பு மருந்து கேட்குறாங்க. எதுக்குமா இதெல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது, டாக்டர் சீட்டு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ப்ளீஸுங்க கொடுங்க, எனக்கு ஒரு நாள் அதாவது 1.5 மாதம் தள்ளி போயிருக்கு, அதை கிளியர் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக இங்கே கருக்கலைப்பு மருந்தை வந்து நம்ம கங்கா வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போது கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க நம்ம கங்கா. நல்லபடியாக நான் செய்கிற காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிமா இருந்துட்டு, சரிடி போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த சாமியார் ஒருத்தவங்க, நில்லுமா, நீ மனசில் நினைக்கிற எதுவுமே நடக்காது, உன்னுடைய கெட்ட எண்ணத்துக்கு நீ நிறைய அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாமி, கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், உங்களை ஏதாவது நான் குறி கேட்டேன்னா நீங்களா பார்த்து என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ மிகப்பெரிய தப்பு பண்ணுற, இந்த தப்பை நீ பண்ணாத, அப்படி பண்ண வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் பாட்டிமாவுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் நம்ம கங்காவுக்கு நல்லா தெளிவாகவே புரியுது, அவங்க என்ன தப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உயிரவே எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம கங்காவுக்கு தெரியும். ஆனால் நம்ம பாட்டிமாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடி அந்த சாமியார் என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவங்க ஏதோ நம்ம காசு ஏதாவது தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க, நீ வா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளை பற்றி நல்ல விதமாக சொன்னாதான்டி காசெல்லாம் கொடுப்போம், இப்படி சொல்லிட்டு போகிறாரே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், நீ என்னடி தப்பு பண்ணுற, யாருக்கும் தெரியாமல் என்னடி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், எங்கள் பாரு பாட்டி, வாயை மூடிக்கிட்டு சும்மா வா, அந்த சாமியார் தான் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னா அதவே நீ நோண்டி நோண்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து கோவப்படுவோம். உடனே பாட்டிமா இருந்துட்டு, சரிடி சரி, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கங்கா
பதட்டமாகவே இருக்காங்க. எப்படி இந்த மருந்தை பாலில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, ஏதாவது சந்தேகம் வந்து நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுமே, அது மட்டும் இல்லாமல் யாருமே நம்ம கூட பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், மருந்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம், களத்தில் இறங்கி தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து நினைக்கிறாங்க. இங்கே காவேரி வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே நம்ம காலையிலேயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணுங்க செக்கப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. எல்லாருமே நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம கங்கா எப்படியாவது விஷத்தை கலந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு எங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, இப்போ வேண்டாம் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சாரதா இருந்துட்டு, காவேரி உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும், நல்லபடியாக நீ பெற்று என் கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்டலாம் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன்டி, கண்டிப்பாக அதெல்லாம் நான் நிறைவேற்றியே ஆகணும், கண்டிப்பாக உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நம்ம காவேரியும் கிளம்பி செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே இங்கே டாக்டர் வந்து நம்ம காவேரிக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்குது. ஏன்னா சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ நம்ம காவேரிக்கு வந்தது இல்லையா, அப்போ குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம கங்கா வந்து காவேரி எப்போ வருவாங்க சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்தை எப்போ மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாரதா இருந்துட்டு, காவேரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா குழந்தை ஆரோக்கியமாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கங்காவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. சரி, அது எப்படி ஆனால் இருந்துட்டு போகட்டும், நம்ம செய்யணும்னு நினச்ச வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து பால் வந்து நம்ம காவேரிக்காக காய்ச்சுறாங்க. காய்ச்சி அழகாக ஆற வச்சு கொண்டு வந்து காவேரிக்கு கொடுக்க வராங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு கொடுத்ததுமே நம்ம கங்கா, அம்மா குடுமா அந்த பாலை, நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு குடிச்சிக்கிறாங்க. ஏய் இந்த பால் உனக்காக இல்லடி, காவேரிக்காக, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டயர்டாக வந்தால அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா டயர்டாக வந்தால் ஜூஸ் ஏதாவது கொடுக்கணும்ல, பால் கொடுத்தா மந்தாரம் ஆகாதா, அதான் சரி நான் ஜூஸ் போட்டு காவேரிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிடி நான் போட்டு கொடுத்துட்றேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா இருந்துட்டு, ஆமாம் உனக்கு எதுக்குமா இந்த சிரமம்லாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. அதில் அந்த கருக்கலைப்பு மருந்தையுமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது காவேரிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காவேரியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நேற்று வரைக்குமே கங்காக்கா நம்ம கூட சண்டை போடுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா, ஒன்றா வளகாப்புமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா. இப்போது நமக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம காவேரி ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் காவேரி எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் உன் அக்கா தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாக்கா, எப்போவுமே நீ என் கூடவே சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருப்பேன், ஆனால் கொஞ்ச நாளாகவே என்னை பார்த்தாவே உனக்கு பிடிக்கல போல், ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தல, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கா, எப்போவுமே என் கூட பாசமாக இருக்கா, நீ கோவப்பட்ட அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. கங்காவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயோ காவேரியோட கருவை கலைக்கிறதுக்காக நம்ம மருந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. எப்போ என்ன ஆகுனே தெரியலையே, ஒருவேளை நம்ம தான் மருந்து கலந்தோம் அப்படின்ற விஷயம் வெளியே வந்துட போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா கங்கான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து கேட்குறாங்க. என்னடி போயிட்டு ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிற, கொஞ்ச நேரம் வெளியே உட்காருடி. சரி அதான்
உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. என்னம்மா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி உனக்கும் காவேரிக்கும் ஒரே நாளில் வளகாப்பு வச்சிடலாண்டி, அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா பேச வரத்துக்குள்ளேயே எங்கள் காவேரிக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடுது. அம்மா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் பிளட்டெல்லாம் வந்துடுது. உடனே விஜய் ரூமில் இருக்காங்க. சாரதா ரொம்பவே பதட்டமாக போயிட்டு, தம்பி ஓடி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நம்ம காவேரி வாயில் ரத்தம் வரதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு எப்படியோ இருக்குது. ஐயோ காவேரிக்கு என்னாச்சு, ஏன் பிளட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதட்டமாக கேட்கவும், தெரியல தம்பி, நல்லா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே டாக்டருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஷம் சாப்பிட்ருக்காங்கன்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. நம்ம கங்காவுக்கு இன்னுமே நடுக்கும், கை காலெல்லாம் நடுங்குது. ஐயோ நம்ம கொடுத்த மருந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லாத்தையும் நம்ம தான் சமாளித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர் விஜய்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டிங்களா, என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க, லட்சணம் வந்து தெரியுது இதிலேருந்தே, அவங்க விஷம் சாப்பிட்ருக்காங்க, அவங்களா சாப்பிட்டாங்களா இல்லை வேறு யாராவது கலந்து கொடுத்தாங்களான்னு தெரியல, ஆனால் சா விஷம் சாப்பிட்ருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர் அப்போது குழந்தைக்கு ஏதாவது, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஏன்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கே இது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது, இதெல்லாம் கடவுளோட செயல் தான், ஏன்னா மருந்து சாப்பிட்ருக்காங்க, குழந்தைக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா அதிசயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அதே சமயம் விஷயத்தை எதுக்காக காவேரி சாப்பிடணும், கண்டிப்பாக காவேரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காவேரி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஜூஸ் தான் குடித்தா, அந்த ஜூஸை கங்கா தான் கொண்டு வந்து கொடுத்தது, என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி இதை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே டாக்டர்கிட்ட, டாக்டர் எப்படியோ என் குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பொண்டாட்டிக்கும் எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்குமே எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது டாக்டர் திரும்பவும் வந்து, இங்கே பாருங்கள் விஜய், ஏதோ காவேரிக்கு 5 மாதம் ஆகுது, அவங்களுக்கு நல்லா குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அதனால தான் அந்த மருந்து சாப்பிட்டுமே காவேரியோட குழந்தைக்கு எதுவுமே ஆகலை, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் காவேரி பார்க்குறதுக்காக போகிறாங்க. காவேரி மயக்கத்திலே இருக்காங்க. இன்னுமே அவங்க எந்திரிக்கிறதில்ல, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சாரதாவுமே பயங்கரமாக அழுதுகிட்டே, காவேரி உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அந்த கடவுள் என்னை கைவிடலடி, உனக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, கங்கா ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போது கங்காவை கேட்டால் தான் கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. உடனே கங்காவுமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படியே நிறைய முகமெல்லாம் வேர்த்து கொட்டிடுது. உடனே விஜய் இருந்துட்டு, சொல்லுங்கள் கங்கா, நீங்கள் தானே ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதுவும் அத்தை பால் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நீங்கள் அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு அவளுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதை குடிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு வயிறு வலியே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பிளட்டுமே வாயிலெல்லாம் பிளட்டு வர ஆரம்பிச்சிருக்கு, என்ன கலந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கங்கா பதட்டத்தில், இங்கே பாருங்கள் விஜய், அப்போது என் தங்கச்சியை நானே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவேனா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரிக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கு, தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நானாக கண்டுபிடிச்சின்னா கண்டிப்பாக என்னோட முகத்தை அதாவது என்னுடைய வேறு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாகிடும், சாஃப்டான விஜயை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, முன்னாடி இருந்த விஜயை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஒழுங்காக என்ன நடந்தது, ஏதாவது கலந்தீங்களா, ஏதாவது மருந்து காவேரிக்கு போகணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், இங்கே கங்கா பதட்டப்படுறாங்க, முகமெல்லாம் வேக்குது. இப்போது நம்ம கங்காவை சாரதா பல்லார்னு ஒரு விடுறாங்க. இங்கே பாருடி, நீ முழிக்கிற மொழியை பார்த்தாவே நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், கொஞ்ச நாளாகவே காவேரியை பார்த்தாவே உனக்கு ஆகவே ஆகிறதில்ல, சொல்லுடி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்கவும், அது வந்து காவேரி மட்டும் சந்தோஷமாக இருக்கா, அவள் வாழ்க்கையில் கிடைச்ச மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால தான் அவள் குழந்தைய கொல்லணும்னு நினச்சேன்,
கருக்கலைப்பு மருந்து தாம்மா கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு எவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது உங்கள் குழந்தைய நாங்கள் கொல்லணும்னு நினச்சிருந்தா உங்களுக்கு எப்படி வலிச்சிருந்துருக்கும்? நீங்களும் ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு தானே இருந்திருக்கீங்க. எப்படிங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அதுவும் வேற ஆளாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அதையும் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் கூட பிறந்த தங்கச்சிக்கே குழந்தைய வந்து அவங்க இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க இருந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நல்லா அவளுக்கு அதாவது வீடு வீடு குடும்பம் அம்மா அப்பா அக்கான்னு சொல்லிட்டு அவள் இருந்ததுக்கு நல்ல நன்றி கடன் நீங்கள் செலுத்திட்டீங்க. என்னை எவ்வளோ அவள் அவாய்ட் பண்ணியிருப்பா தெரியுமா? எல்லாமே உங்களுக்காக, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவள் எவ்வளவோ உழைச்சிருக்கா. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்காம அவளுக்கு எவ்வளோ பெரிய கெடுதலை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ